News7 தமிழில் தமிழக செய்திகளை பிரத்யேகமாக அளிக்கும் என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. என் தமிழ்நாடு. கோவை போத்தனூர் அருகே 4 பேரை கொன்ற காட்டு யானை மயக்க ஊசிகள் செலுத்தி பிடிக்கப்பட்டது. கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வறட்சியின் காரணமாக அவ்வப்போது யானைகள் ஊருக்குள் வருவதால் யானை மற்றும் மனித மோதல்கள் அதிக அளவில் நிகழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் இன்று அதிகாலை கோவை மதுக்கரை வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிக்கு வந்த ஒற்றை காட்டு யானை போத்தனூரில் வீட்டுக்கு வெளியே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களை காலால் மிதித்துள்ளது. இதில் காயத்ரி என்கிற 12 வயது சிறுமி உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து 4 பேரை கொன்ற யானையை கும்கி யானை பாரி உதவியோடு வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்துள்ளனர். ஆனால் அந்த யானை சோர்வடையாததால் அதற்கு மேலும் 2 மயக்க ஊசியை வனத்துறை மருத்துவர்கள் செலுத்தினர். இதையடுத்து நீண்ட முயற்சிக்கு பின்னர் அந்த யானை லாரியில் ஏற்றப்பட்டு ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த யானை காயமின்றி பத்திரமாக பிடிக்கப்பட்டதாகவும் அதை கும்கி யானையாக மாற்றுவதா அல்லது காட்டுக்குள் விடுவதா என்பதை வனத்துறையினர் ஆலோசித்து முடிவு எடுப்பார்கள் என கால்நடை மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஒரு அசாதாரணமான சூழலுங்க இது. வனத்தை விட்டு வெளியில் ஒரு யானை இருக்கிறதுங்கிறது ஒரு அசாதாரணமான சூழல், சிக்கலான சூழ்நிலையும் கூடங்க. அந்த சூழலில் பல்வேறு இடர்பாடுகளுக்கு இடையில தான் அந்த யானையை கேப்சர் பண்ணோம். 2 முறை மைக்கூசி செலுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இதில் இதை இப்போ எங்கள் சீஃப் வலைப்பாடு உத்தரவுப்படி ஆனைமலை புலிகள் காப்பதற்கு மேற்கொண்டு பராமரிப்பதற்காக கொண்டு செல்லப்படுகிறது. இதனிடையே யானைகள் செல்லும் பாதையில் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காட்டு யானை தாக்கியதில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். 4 பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னதப்போ தடுப்பு சுவர்லாம் கட்ட சொல்லிருக்கு. அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இது திடீர்னு வந்ததுனால, வழிதேர் வந்ததுனால இந்த விபத்து நடந்திருக்கு. 4 பேர் உயிர் இழந்திருக்காங்க. ஏற்கனவே நம்முடைய அரசாங்கத்தின் சார்பில் ஒவ்வொரு உயிரிழந்த குடும்பங்களுக்கு 4 லட்சம் ரூபாயும், 2 பேர் காயமடைந்தவர்களுக்கு 59,000 ரூபாயும் இப்போ அவங்களுக்கு அரசாங்கத்தின் சார்பில் நிதி உதவி பண்ணியிருக்கோம். இந்நிலையில் யானைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க அகழிகள் அமைக்கப்படும் என உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். நம்முடைய மாவட்டத்துக்கு தேவையான அளவு நமக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தேவையான அளவு நிதி ஒதுக்குறாங்க. நம்ம அகழி வெட்டியிருக்கோம். அகழியும் கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாறைகள் வர்றதும் கூட கொஞ்சம் விட்டாங்கன்னு சொல்லி போட்டு அமைச்சர்கிட்ட சொன்னதுமே அது கூட ஒரு குறைவான அளவு வெடி வச்சு தகர்த்து எடுத்துக்கன்னு சொல்லி போட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க. சென்னை டி நகரில் தீ விபத்திற்கு உள்ளான சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி தற்போது மந்தமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்கலாம். விக்னேஷ், கட்டடத்தை இடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா? தற்போதைய நிலவரத்தை சொல்லுங்க. லலிதா, தீயில் கருகி முற்றிலும் சேதமடைந்த 8 மாடி கட்டடத்தினை இடிக்கும் பணியானது இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி தற்போது வரை மந்தமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 8 மாடி கட்டடத்தினை இடிப்பதற்காக பிரத்யேகமாக ராட்சத இயந்திரம், அதாவது ஜாக் கட்டர் என்று அழைக்கப்படும் ராட்சத இயந்திரமும் வரவழைக்கப்பட்டது. அந்த இயந்திரத்தின் உயரம் பத்தவில்லை என்ற ஒரு காரணத்தினால கட்டட கழிவுகளை கொட்டி அந்த இயந்திரத்தின் உயரத்தையும் ஏற்றுவதற்காக வழிவகை செய்யப்பட்டது. இந்த சூழலை பொறுத்தவரையில் 5 மற்றும் 6வது மாடி கட்டடங்களை மட்டுமே இந்த இயந்திரத்தினால் தற்போது வரை இடிக்க முடிகிறது. அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அந்த 7 மற்றும் 8வது மாடி கட்டடத்தினை இடிப்பதற்காக இந்த ஜாக் கட்டர் என அழைக்கப்படும் ராட்சத இயந்திரத்தின் உயரம் போதவில்லை. அதன் காரணமாக சற்று நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கட்டடத்தினை இடிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெறவில்லை. ஏனென்றால் அதற்கு காரணமாக கூறப்படுவது இந்த கட்டடத்தை சுற்றி இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த கட்டடம் பொறுமையான முறையில் இடிக்கப்பட்டு வருவதாக அந்த இடிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த கட்டடத்தினை இடிக்கும் பணியின் போது மேலிருந்து இருக்கக்கூடிய கட்டட கழிவுகளை அகற்றும் பணியும் உடனடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்று காலை 10 மணிக்கு மேலாக தொடங்கிய இந்த கட்டடத்தை இடிக்கும் பணியானது தற்போது 10% கூட நிறைவடையவில்லை. குறிப்பாக அந்த இயந்திரத்தின் உயரம் போதுமானதாக இல்லை என்றே கருதப்படுகிறது. மேலும் இந்த இயந்திரத்தினை கொண்டு இடிக்கப்படும் கழிவுகளானது உடனடியாக மாநகராட்சி லாரிகள் மூலமாக உடனடியாக அகற்றப்பட்டு வருகிறது. இந்த சூழலை பொறுத்தவரையில் 10 மணியிலிருந்து இந்த பணியானது சற்று நேரம் தொடங்கி மேலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணியை பொறுத்தவரையில் இன்றும் 1 வார காலத்திற்கு இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழலை பொறுத்தவரையில் இந்த கட்டிடத்தின் அடித்தளத்தில் நகைப்பற்ற இயங்கி வந்தது. அந்த நகைகள் அனைத்தும் லாக்கரில் பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருந்ததாக இந்த கட்டிடத்தின் உரிமையாளர் தெரிவித்திருக்கிறார்.
இந்த சூழலை பொறுத்தவரையில் அந்த கட்டடத்தை இடிக்கும் பணியானது தற்போது நடைபெறாது. அந்த உரிமையாளர் வந்த பிறகுதான் அந்த கட்டடத்தை அவர் முன்னிலையில் இடிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த 8 மாடி கட்டடத்தில் 6வது மாடி கட்டடத்தில் தான் இந்த சென்னை சில்க்ஸின் அலுவலகம் அமைந்திருக்கிறது. அந்த அலுவலகத்தை இடிக்கும் பணியும் சற்று தாமதமாக தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லலிதா. விக்னேஷ், நீங்க சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த கட்டிடத்தை இடிக்கும் பணியானது படிப்படியாகத்தான் நடைபெறும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை பாதுகாக்கிறதுக்காக எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு விக்னேஷ்? இன்றோடு 3வது நாளாக இந்த கட்டடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளாகட்டும் நிறுவனங்களாகட்டும் அனைத்துமே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு தங்கியிருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கட்டடத்தை இருக்கும் சாலையானது, அதாவது 3வது நாளாக இந்த உஸ்மான் சாலை வழியாக செல்லக்கூடிய மேம்பாலத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்திற்கும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கட்டடத்தை சுற்றி இருக்கக்கூடிய 4 புறங்களிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலை பொறுத்தவரையில் 100 மீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய 100 மீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பான முறையில் வெளியே சென்றிருக்கவும் இந்த கட்டடத்தை இடித்து முடிக்கும் பணியானது நிறைவடைந்த பிறகு அவர் மறுபடியும் வந்து இங்கு செல்லலாம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கட்டடம் மட்டுமல்லாது இந்த உஸ்மான் சாலை இருக்கக்கூடிய போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 3வது நாளாக போக்குவரத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மேம்பாலம் மட்டுமே போக்குவரத்தில் தடைப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ரெங்கநாதன் சாலையில் இருக்கக்கூடிய கடைகள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலை பொறுத்தவரையில் இந்த கட்டடத்திற்கு இடிக்கும் பணியின் போது அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடத்திற்கும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அருகில் இருக்கக்கூடிய கட்டடங்களின் பாதுகாப்பு கருதியே இந்த பணி மந்தமாக நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கட்டட கழிவுகளை அகற்றும் பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் அந்த கட்டட கழிவுகளை அகற்றும் போது ஏற்படக்கூடிய மாசுகளை தவிர்ப்பதற்காக மாநகராட்சி லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் தெளிக்கும் பணியும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் காற்று மாசுபாடு தவிர்ப்பதற்காகவும் இந்த பணியை மேற்கொண்டு வருவதாக தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். லலிதா. தற்போதைய கள நிலவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். ஒரு வாரத்திற்குள் தட்டுப்பாடின்றி அரசு மணல் கிடைக்க வழி செய்யாவிட்டால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை ஒன்று திரட்டி சேலத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த லாரி உரிமையாளர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் சேலம் குரங்குச்சாவடியில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கண்ணையன், மணல் வழங்கப்பட்டு வரும் நாமக்கல், முசிறி, தொட்டியம் உள்ளிட்ட 5 குவாரிகளில் உள்ளூரை சார்ந்த ஆளுங்கட்சியினர் மட்டுமே மணலை பெறக்கூடிய நிலை உள்ளதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு கடந்த 35 தினங்களாக மணல் லோடு கிடைப்பது இல்லை என்றும் இதனால் கட்டுமான தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். எனவே தமிழக அரசு உடனடியாக மணல் சீராக கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கண்ணையன் வலியுறுத்தினார். அரசு உடனடியாக மணல் வெளியே அள்ளி போடும் லோடிங் கான்ட்ராக்டை தனியாருக்கு கொடுத்து இந்த மணல் தொழிலை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் 1 வார காலத்திற்குள் இந்த மணல் சீராக எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் தமிழகத்திலே இருக்கும் அனைத்து மணல் லாரி உரிமையாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், என்ஜினியர்கள், மேஸ்திரிகள் இது போன்ற அனைவரையும் ஒன்று திரட்டி சேலம் ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு மிக பிரம்மாண்டமான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதையும் இன்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிலையில் சங்க நிர்வாகிகள் சிலர் மணல் லோடிங் உரிமையை தனியாருக்கு ஒப்படைக்க கூடாது என்றும் இதனால் மணல் விலை அதிகரிக்கும் என்றும் சங்க செயலாளரிடம் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசே மணலை அள்ளி லோடிங் செய்தால்தான் குறைந்த விலைக்கு மணல் கிடைக்கும், எனவே லோடிங் செய்வதை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கைவிட வேண்டும் என எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள திப்பணம்பட்டியில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி 2வது நாளாக நடைபெறும் போராட்டத்தில் காலி மது பாட்டில்களுக்கு தாலி கட்டி ஒப்பாரி வைத்து நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலை அளித்திடும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சுடலைக்குமார், அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி 2வது நாளா இன்னைக்கும் போராட்டம் நடைபெற்றிருக்கு. அங்கு நூதன முறையில் போராட்டங்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. அது பற்றி சொல்லுங்க.
வணக்கம் லலிதா. அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பாவூர் சத்திரத்திலிருந்து கடையம் செல்லக்கூடிய பாதையில் அமைந்துள்ளது இந்த திப்படப்பட்டி என்ற கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள இந்த மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி நேற்றைய தினம் காலை ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிய இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியாக இன்று 2வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மதுபானைக்கு கடை அருகிலேயே டென்ட் அமைத்து இங்கு தொடர்ச்சியாக நிரந்தரமாக இந்த மதுபான கடை அகற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று இன்று 2வது நாளாக இந்த பகுதி மக்கள் உள்ள இந்த பகுதியைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மதுபான கடையினால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடமே கேட்கலாமா? வணக்கம். இந்த மதுபான கடையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? சார், ரோட்டில் நடந்து போக முடியல பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு. எங்கள் வீட்டில் டெய்லி குடிச்சிட்டு வந்து குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு அடிக்கிறாங்க. வீட்டில் வந்து அம்மனத்தோடு நிற்காங்க. 18 பிள்ளை வாலிப்பிள்ளை வீட்டில் இருக்குது. துணி நம்ம மோளை வெளியே எழுப்பினா அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளேருந்தே மோளுதாங்க. அந்த கொடுமையில் இருக்குது. துணி இல்லாமல் வராங்க சார். அன்னைக்கு அந்த கொடுமையில் நான் பட்டுட்டு இருக்கோம். தெருவில் நான் தான் முடியல. பள்ளிக்கூடத்து போகிற பிள்ளைக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. எங்களுக்கு பீரியடுக்கு வரதுக்கும் இடைஞ்சலாக இருக்குது. இவ்வளோ தான் எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கம்மா. அதாவது தொடர்ச்சியாக இந்த கடையை அகற்ற வலியுறுத்தி என்ன மாதிரியான போராட்டங்களில் ஈடுபட்டு வரீங்க? நேற்று வந்து ஆர்ப்பாட்டமாக நடத்தினோம். அதாவது கடையை மூடணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்ப்பாட்டமாக நடத்தினோம். இன்றைக்கி வந்து பாட்டிலில் மஞ்சக்கயிறு தாலியை கட்டி அதுதான் நிலைமை. பெண்களுடைய நிலைமை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. உழைக்கிற காசு எல்லாத்தையுமே அந்த டாஸ்மார்க் கடைக்கு போட்டுட்டு அவங்க தாலி கூட இல்லாத ஒரு நிலைமையில தான் இருந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறத வலியுறுத்துறதுக்காக இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து அதாவது இப்போ இன்றைக்கி உள்ள இளைஞர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, டாஸ்மார்க்குக்கு போனதுனால அவங்க கொல்லி வச்சு குடம் உடைக்கிறது மாதிரி நாளைக்கு வந்து ஒரு வினோதமான முறையில் போராட்டம் நடத்துறதுங்கிறது இருக்கும். கடையை அகற்று வரைக்கும் தொடர் போராட்டம் வந்து தொடரும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டோம். கண்டிப்பாக. அதாவது இந்த கடையை அகற்ற வேண்டும் என்று கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் அகற்றப்படவில்லை என்று பெரியவர் குற்றச்சாட்டு வைக்கிற அவரிடம் கேட்கலாம். ஐயா சொல்லுங்கள். சார், திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி தாலுகா திப்பனம்பட்டி கிராமத்தில் நகரசபை கூட்டத்தில் எல்லோரும் வீடியோ எல்லாரையும் வச்சு நாங்கள் பேசும்போது தீர்மானம் வச்சோம். தீர்மானம் வச்சு எங்ககிட்ட நேரடியாக நோட்டில் எழுதிட்டு அந்த நோட்டையே மினிட்டே மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த ஜெராக்ஸ்லாம் எங்கிட்ட இருக்குது. அது மேலே நீங்கள் கண்டிப்பாக அந்த அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அந்த அதிகாரிகள் தான் இதுக்கு காரணமே உடந்தையாக இருக்காங்க. இங்கே பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொதுமக்கள் வந்து வீட்டில் இருக்க முடியாமல் தன் கணவர் குடிச்சிட்டு வரும்போது பிள்ளைகள் வந்து வெளியில் ஓடுது. அப்பா எப்போ வருவார், வேலைக்கு போயிட்டு 10 ரூபா தருவார் நினச்சிருக்க இடத்துல அப்பா 10 ரூபாய் தரான்னா வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் ஓடுதுங்க அந்த பிள்ளைகள். என்ன காரணம்னா, அவர் குடிச்சிட்டு ட்ரெஸ் இல்லாமல் வராரு. எங்களை கேவலப்படுத்தாங்க. ரோட்டில் பையங்க, சின்ன பையங்க எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. உங்கள் அப்பா நேற்று எப்படி வந்தார் அப்படின்னு கேட்காங்க. ஒன்று நாங்கள் படிக்கணுமா இல்லை சாவணுமா? இது அரசாங்கம் எங்களுக்கு கல்வி. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக இம்மழை கேரளாவில் மையம் கொள்வது வழக்கம். கடந்த சில தினங்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான நெல்லை மாவட்டம் செங்கோட்டை, புளியரை, மேக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வருகிறது. நேற்று காலை முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரல் மழை பெய்ய தொடங்கியது. இதன் காரணமாக வறண்டு கிடந்த குற்றாலம் மெயினருவியில் நேற்று அதிகாலை தண்ணீர் வரத் தொடங்கியது. இன்று காலை முதல் குற்றாலம் ஐந்தருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. ஐந்தருவியில் உள்ள 5 கிளைகளில் 4 கிளைகளில் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளது. அருவிகளில் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். கம்பம் அருகே இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக 17 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் மற்றொரு பிரிவினருடன் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக அப்பகுதி இஸ்லாமியர்கள் கம்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இது தொடர்பாக விசாரணைக்கு சென்ற காவல்துறை ஆய்வாளர் தாக்கப்பட்டார். அதனால் பலத்த காயத்துடன் கம்பம் அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். கலவரத்தில் ஈடுபட்ட 17 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து அங்கு கண்காணிப்பை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். தூத்துக்குடியில் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயினை கடத்திய 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் நிலைய போலீசார் நேற்று நள்ளிரவு 12 மணியளவில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது வேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனையிட்ட போது காரில் ஹெராயின் போதைப் பொருள் இருப்பது தெரியவந்தது. காரில் இருந்த நபரிடம் விசாரணை நடத்தியதில் அவர் தூத்துக்குடி சண்முகபுரத்தைச் சேர்ந்த அகஸ்டின் தேன்ராஜ் என்பது தெரியவந்தது. சென்னையில் இருந்து ரமேஷ் என்பவரிடம் ஹெராயினை வாங்கி வந்ததாகவும் லட்சத்தீவில் உள்ள ஒருவருக்கு கப்பல் மூலம் அனுப்பி வைக்க திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இதனையடுத்து பேக்கில் இருந்த 5 கிலோ ஹெராயினை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். போதைப் பொருளை கடத்தி வந்த காரையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் தேன்ராஜ், கார் ஓட்டுநர் திருச்சியை சேர்ந்த ரமேஷ்குமார் மற்றும் காரில் வந்த சதீஷ்குமார் ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். போதைப் பொருள் இருக்கலாம் சொல்லி சஸ்பெக்டை பார்த்தோம். அதில் NIB அண்ட் NCB நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்கள கூப்பிட்டோம். அவங்களுக்கு டெஸ்டிங் கிட் இருக்கும். அந்த டெஸ்டிங் கிட் செக் பண்ணும்போது இட் இஸ் குட் குவாலிட்டி ஹீரோயின். அது ஒரு ஆல்மோஸ்ட் 1 கிலோ 1 கோடி கணக்கில் இருக்கும். திருவாரூர் அருகே ஐபோனில் இளைஞர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்த போது போன் வெடித்து அவர் படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் நகர்பகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகரைச் சேர்ந்த சச்சின் என்பவர் MA பட்டப்படிப்பு படித்து வருகிறார். இவர் திருவாரூர் அருகே புள்ளமங்கலம் கிராமத்தில் உள்ள தனது உறவினர் குணேசகரின் வீட்டிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் வந்த அவர் முகந்தனூர் என்ற இடத்தில் தனது உயர் ரக ஆப்பிள் ஐபோனில் பேசியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக செல்போன் வெடித்து சிதறியுள்ளது. இதில் சச்சினுக்கு முகம், தாடை மற்றும் கைகளில் கடுமையான காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து சச்சினை திருவாரூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அட்டன் பண்ணோன்னா ஐபோன் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. சாதா ஃபோன் வாங்கினா தான் சீப்பாக இருக்குது, பிளாஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இருக்கிறதே காஸ்ட்லி ஃபோனாக இருக்குது ஐஃபோன் வாங்கணும். வாங்கி 6 மாதம் கூட ஆகலை. இந்த மாதிரி நடந்துருச்சு. இதனால் அவர் ஓரமாக அடிபட்டார். தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. கை மூட்டு உடஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை கூட வந்திருக்கலாம். சாதா ஃபோன்லேயே இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சா ஐஃபோன்லேயும் இப்படி தான் இருக்குது. அந்த கம்பெனி மேலே நாங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சியில்தான் தொழில்துறையில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார். குன்னூர், உதகை, கூடலூர் பகுதிகளில் உள்ள தேயிலை தொழிற்சாலைகளை ஆய்வு செய்த ஊரக தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நஞ்சநாடு மக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2014ஆம் ஆண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா 5 கோடி ரூபாய் மதிப்பில் தேயிலை தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டியதாகவும் அது விரைவில் திறக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் தொழில்துறை சிறப்பாக இருப்பதாக குறிப்பிட்ட பெஞ்சமின் கடந்த திமுக ஆட்சியை விட தற்போதைய அதிமுக ஆட்சியில் தொழில் வளர்ச்சி நன்றாக இருப்பதாக தெரிவித்தார். இந்த நஞ்சநாடு பகுதியிலே புதிதாக ஒரு தேயிலை தொழிற்சாலையை சுமார் 5 கோடி மதிப்பீட்டில் அம்மாவுடைய பொற்கரங்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றைய தினம் அந்த பணிகள் எல்லாம் ஒரு முடிவுறுகின்ற ஒரு தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த நஞ்சநாடு தொழிற்சாலை நவீனமான தொழிற்சாலை, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்பது ஒரு நவீன இந்த தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவிற்கு ஏற்ப இன்னும் ஒரு சில தினங்களிலே அது தொடங்கப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் குறித்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய ஆதி திராவிட நலத்துறையின் செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வாடிப்பட்டி, கொட்டலுப்பட்டியைச் சேர்ந்த தனபால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கடந்த 1995ஆம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட வன்கொடுமை சட்ட விதிகளின் கீழ் உரிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவில் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த 471 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் 363 பேர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவர்களில் பெரும்பாலானோருக்கு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள நிவாரண உதவிகள் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் செல்வம், ஆதிநாதன் அமர்வு ஆதி திராவிடர், பழங்குடியினர் விதிகளின் அடிப்படையில் இதுவரை எத்தனை பேருக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பது குறித்த அறிக்கையை ஆதி திராவிட நலத்துறையின் செயலர் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜூன் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.